ஏற்கனவே காவிரி நதிநீர் பற்றியும் காவிரியுடைய பிரச்சனைகளை பற்றியும் ஏற்கனவே ஒரு லைவ் செய்திருக்கிறேன். ஒரு 3 தினங்கள் என்று எனக்கு நினைவு. ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக அந்த லைவ் செய்திருக்கிறேன். அதை தெரியாதவர்கள் அந்த லைவை போய் பார்த்துங்க. காவிரியை பற்றிய முழுவதமாக இருக்கும். இப்போ சிம்பிளாக உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி காவிரி பிரச்சனை பற்றி முழுசாக சும்மா மேலோட்டமாக பார்த்துருவோம். அந்த இது 1892 இந்த பிரச்சனை முதல்ல ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட 135 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பிரச்சனை என்பது முதலில் ஆரம்பிக்கப்பட்டது. அன்றைக்கு வந்து கர்நாடகா அன்றைக்கு இருந்த மைசூர் மாகாணம் இருக்கிறது இல்லைங்களா, அந்த மைசூர் மாகாணம் சார்ந்தவர்கள் வந்து அங்கே ஒரு அணை கட்ட வேண்டும், காவிரியின் குறுக்கே ஒரு அணை கட்ட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கப்படுகிறது. மதராச மாநிலம் தமிழ்நாடு, அன்றைக்கு தமிழ்நாடு கேரளா எல்லாம் ஒரே பிரிட்டிஷ் ஆட்சியின் காலத்தில் இருந்த பொழுது அது மறுக்கப்படுகிறது. தொடர்ந்து அது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கிறது. பிறகு 1924ஆம் ஆண்டு வந்து ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. அதுதான் மிக மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தம். காவிரி விவகாரத்தில் மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் பொழுதும் கூட அன்றைக்கு மாநிலங்கள் பிரிக்கப்படவில்லை, மாகாணங்களாகவே இருக்கிறது. மைசூர் மாகாணம் தனியாக இருக்கிறது, இங்கே சென்னை மெட்ராஸ் பட்டினம் தனியாக இருக்கிறது. அப்போ குறிப்பிடப்படும் போது என்ன சொன்னார்க்கான ஒரே ஒரு அணையை கட்டிக்கொள்ளலாம். கர்நாடகா வந்து இன்றைக்கு இருக்கிற கர்நாடகா மாநிலத்தில் வந்து ஒரு அணை நீங்கள் கட்டிக்கொள்ளலாம். இனி அணை கட்ட வேண்டும் என்றால் முழுவதுமாக மெட்ராஸ் மாகாணத்தினுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் கட்ட முடியும். அப்போ மெட்ராஸ் மாகாணத்தில் நம்மளுடைய தமிழ்நாடு இருக்கிறது, கேரளா இருக்கிறது, புதுச்சேரி இருக்கிறது. ஏன்னா இந்த இன்றைக்கு இருக்கிற இந்த 4 மாநிலங்கள் தான் காவிரி நதிநீரை பங்கிட்டுக் கொள்கிறது. கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி. அப்படி ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. அந்த ஒப்பந்தம் 50 ஆண்டுகளுக்கு செல்லும் என்று, அது 1974 வரை அது செல்லுபடியாகும் என்றும், 74க்கு பிறகு அன்றைக்கு இருக்கிற மக்கள் தொகை அடிப்படை, மற்ற காரணங்கள், புதிய காரணங்கள் எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு அன்றைக்கு மீண்டும் அதை வந்து ரெனியூல் செய்யணும் அப்படிங்கிறது தான் விதி. அப்படி தான் ஆரம்பிக்கப்பட்டது. இது தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. 70களிலேயே கர்நாடகா புதிதாக அணை கட்டுவதற்காக எல்லா ஏற்பாடுகளும் செய்தார்கள். 71 அன்றைக்கு இருந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசும் அந்த அரசை வகித்து வந்த கருணாநிதி அவர்களும் ஒரு வழக்கை தொடுக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கப்படுகிறது தமிழ்நாடு அரசின் சார்பாக. விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு வழக்கு தொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். உடனடியாக விவசாயியுடைய வழக்கு இது சென்று விட்டால், தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டால் நாம் நினைத்ததை சாதிக்க முடியாது என்ற அந்த கருங்காலித்தனம் இருக்கிறது இல்லையா, அது இன்றும் இல்லை, திமுகவிற்கு என்றுமே இருக்கிறது. உடனடியாக விவசாய சங்கங்கள் முன்வருகிறது வழக்கு தொடுக்க. விவசாய சங்கங்களின் சார்பாக முரசொலி மாறன் இந்த வழக்கை அவர் பெயரில் பதிகிறார். நன்றாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள், முரசொலி மாறன். பிறகு 72 இந்த வழக்கு நன்றாக உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். தமிழ்நாடு அரசால் போடப்பட்ட வழக்கை தமிழ்நாடு அரசே வாபஸ் வாங்குகிறது. அதற்கு கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, அன்றைக்கு இருந்த பிரதம மந்திரி இந்திரா காந்தி அவர்கள் வந்து பேசி தீர்த்து கொள்ளலாம் என்று சொன்னதன் காரணத்தின் அடிப்படையில் வந்து வழக்கை வாபஸ் வாங்கிவிட்டார்கள்.